எஸ்கேஆர்என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் என்னென்னா, அறிமுக இயக்குனர் தம்பிதுரை மாரியப்பன் இயக்கத்தில் விவேக் பிரசன்னா, சஞ்சீவி, ஆனந்த், சாந்தினி, பூர்ணிமா ரவி, பிரதோஷ், ராமா, மாரிமுத்து மற்றும் பலர் நடித்திருக்கு வெளியாகும் படம் டிராமா. கதை: படம் ஓப்பனிங்கில் கார் திருடி வந்த இருவர்கள் திருடி வந்த காரில் பிணம் இருப்பது தெரியாமல் காரை திருடி வரும்போது போலீஸில் மாட்டிக்கொள்ள அந்த இருவரும் போலீஸில் இருந்து தப்பி ஓடுகிறார்கள். இருவர்களை போலீஸ் தேடுகிறது. அவர்கள் போலீஸிடம் மாட்டினார்களா என்பதும் இன்னொரு கதையில் விவேக் பிரசன்னாவின் மனைவியாக வருபவர் சாந்தினி. திருமணம் முடிந்து சில வருடங்கள் ஆகியும் இவர்களுக்கு குழந்தை இல்லை. இதனால் இருவரும் மன உளைச்சலில் இருக்கின்றனர். பல மருத்துவமனைகளுக்கு சென்று மருத்துவமும் எடுத்துக்கொள்கின்றனர். ஆனால் அதில் எந்த பயனும் ஏற்படவில்லை. அதே சமயம் தனியார் கருத்தரிப்பு மையம் ஒன்றிற்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்கிறார் விவேக் பிரசன்னா. சில நாட்களிலேயே சாந்தினி கர்ப்பமாகிறார். இந்த கர்ப்பத்தால் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. இது ஒரு புறம் நடக்க, மற்றொரு புறம் ஆட்டோ ஓட்டுநர் மாரிமுத்துவின் மகளாக வரும் பூர்ணிமாவை பிரதோஷ் காதலிக்கிறார். முதலில் காதலை ஏற்க மறுத்தாலும் பின் அவர் மீது காதல் வயப்பட்டு விடுகிறார் பூர்ணிமா. இருவரும் ஒன்றாக இருக்கின்றனர். இதனால் பூர்ணிமா கர்ப்பமாகிறார். பிரதோஷ் பூர்ணிமாவை ஏமாற்ற நினைக்க இதற்கு தீர்வு என்ன என்பதும், காரை கடத்துபவர்கள் விவேக் பிரசன்னா, சாந்தினி, பிரதோஷ், பூர்ணிமா ஆகியோர்களுக்குள் என்ன சம்பந்தம்? இவர்களின் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடந்தது? தாய்மைக்கு இயங்கும் தாய்மார்களின் இயக்கம் என்ன என்பதற்கு விடை சொல்லியிருப்பதுதான் டிராமா படத்தின் மீதி கதை. நாயகன் விவேக் பிரசன்னா வழக்கம் போல் தனது யதார்த்தமான நடிப்பை கொடுத்து அக்கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தைக்காக இயங்கும் ஒரு ஆண்மகனின் இயக்கத்தை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். தாய்மை அடைந்ததை அறிந்தும் கண்களில் வந்த கண்ணீரால் நம் கண்ணையும் கலங்க வைத்திருக்கிறார் நடிகை சாந்தினி. தனது நடிப்பின் மூலம் மிரட்டலை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனந்த். பூர்ணிமா ரவியும் தனது கதாபாத்திரத்திற்கு வலு சேர்த்திருக்கிறார். காதலனாக பிரதோஷ் நன்றாக நடித்திருக்கிறார். ராமா, மாரிமுத்து, சஞ்சீவி, அஜித் ஸ்ரீனிவாசனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். RS ராஜ் பிரதாப் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கிறது. குழந்தை இல்லாத தம்பதியினர் பல லட்சங்களை தனியார் கருத்தரிப்பு மையத்தில் கொடுத்து ஏமாறாமல், தாய் தந்தை இல்லாமல் ஆசிரமங்களில் வளரும் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கலாம் என்ற கதையை எல்லோரும் ரசிக்கும்படி சொன்ன இயக்குனர் தம்பிதுரை மாரியப்பனுக்கு பாராட்டுக்கள். மதிப்பெண் 5க்கு 3.5. அனைவரும் எஸ்கேஆர்என் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.